ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம 40 இன்ச்சஸ் ஒரு நார்மல் சுடிதார் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். மெயின் கிளாத் எடுத்துட்டோம். இது லைனிங் வந்து 2 மீட்டர் நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன். கீழே நம்ம ஈவன் பண்ணிக்கலாம். இந்த சுடிதாரோட ஹைட் வந்து 40 இன்ச்சு. நம்ம லைனிங் வந்து 3 இன்ச்சு லெஸ் பண்ணி 37 இன்ச்சஸ் நான் லைனிங் வைக்கிறேன். 37 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அதுலேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வந்து நான் 3 இன்ச்சு நான் வைக்கிறேன். 36க்கு மேலே நீங்கள் 3 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் வந்து 3.5 வைக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து. ஃப்ரண்ட் நெக் வந்து 6.5 வைக்கிறேன். ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக் தான் நான் இந்த சுடிதாருக்கு நான் வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு 0.5 எக்ஸ்ட்ரா வெளியில் மார்க் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக் வந்து நான் கட் பண்ணல. நம்ம கேன்வாஸ் கொடுத்து நம்ம அடித்து திருப்புவோம். அதனால நான் இதை கட் பண்ணல. நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஷோல்டர் வந்து 7 வைக்கிறேன் நான். தையலுக்கும் சேர்த்து 7 இன்ச்சு நான் வச்சு மேலே இருக்கிற 6.5 இன்ச்சு கீழே வர மாதிரி பார்த்து நான் லைன் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு 40 இன்ச்சு சுடிதார். வேஸ்ட் அளவு வந்து ஷோல்டர்லேருந்து 15 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மிடில் செஸ்ட்டுக்கு சீட் ஓப்பனுக்கு நான் 21 இன்ச்சில் நான் மார்க் பண்ணி நான் 2 அளவுகளுக்கு நான் லைன் போட்டு வச்சுக்கிறேன். 40 இன்ச்சு சுடிதார் அளவு, அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது 10 இன்ச் வரும். நான் லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 10.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மிடில் செஸ்ட் வந்து 36 இன்ச்சஸ். அதை 4ஆக டிவைட் பண்ணி வர 9ஓட லூஸ்க்காக நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி 9.5 வைக்கிறேன். சீட் அலவன்ஸ் வந்து 44. அதை 4ஆக டிவைட் பண்ணி 11 வருது. 11ஓட லூஸ்க்காக 5 இன்ச்சஸ் சேர்த்து 0.5 இன்ச் சேர்த்து நான் 11.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3 அளவுகள் தான் நமக்கு சுடிதாருக்கு ரொம்ப முக்கியமானது. பாட்டமில் சீட் அளவை விட 1 இன்ச்சு கூட 12.5க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா ரெடி அளவுகளும் மார்க் பண்ணிட்டோம். நம்ம இப்போ எல்லா அளவுகளையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட்டு, சீட் அலவன்ஸ்னு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா அளவுகளுமே நீங்கள் அதில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சிக்க. சுடிதாரும் நமக்கு வந்து நீட்டாக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. ஸோ தையலுக்காக நான் ஒரு 1.5 இன்ச்சு நான் எல்லா அளவுகளையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்பர் செஸ்ட், மிடில் செஸ்ட்டு, சீட் அலவன்ஸ் வரைக்கும் 1.5 இன்ச்சு. அதுக்கு கீழே வந்து நான் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சைடு ஓப்பனுக்கு எனக்கு 1 இன்ச் போதும். 3/4 இன்ச் கூட ஓகே. 3/4லேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தையலுக்காக குறிச்ச அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஈஸியான ஒரு 40 இன்ச் அளவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் ஆம்கோல் வரையில். ஆம்கோலுக்கு வந்து 2 இன்ச் அளவு வச்சு நான் ஆம்கோல் வளைவு நான் வரைஞ்சிக்கிறேன். ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அப்பர் செஸ்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிக்கிறேன். அது 3 அளவுகளில் நான் ஜாயின் பண்ணி நான் வந்து ஆம்கோல் வளைவு வரைஞ்சிட்டேன். இப்போ உள் கை வளைவுக்காக ஒரு 1/2 இன்ச்சை அது உள்ளே தள்ளி நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம்.
பார்த்து கட் பண்ணணும். நம்ம உள் வளைவு வந்து இந்த இதில் கட் பண்ணிடக்கூடாது. பேக்கு நமக்கு சேர்ந்து இருக்கு. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ண அளவுகள் மார்க் பண்ண அளவுகள்கிட்ட நான் நாட்சஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நான் பேக்கை எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் நான் உள் வளைவு வெட்டி எடுத்துட்டேன். இப்போ பேக்கோட நெக் வந்து நமக்கு 5.5. ஸோ நான் மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன். ஒரு யூ நெக் தான் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, நம்மளுக்கு சுடிதார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். இது ஒரு ஷார்ட் ஸ்லீவ் தான். கிளாத் நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் நமக்கு கிளாத் போதும். நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டு வந்து 13 இன்ச்சா, ஸோ அதில் பாதி 6.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஹைட்டு வந்து 6.5 இன்ச்சஸ். 6.5 இன்ச்சஸில் ஸ்லீவ் ஹைட்டை நான் மார்க் பண்ணுறேன். லைன் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 6 இன்ச்சு வரும்போது நமக்கு அதோட 1.5 இன்ச்சு கூட்டும்போது நமக்கு 9 இன்ச்சு ஓகே. 3 இன்ச்சு நான் கை உள் வளைவுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல நான் ட்ரா பண்ணிக்கிறேன். மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம கை வளைவு வரைஞ்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு கை வந்து நம்ம வளைவு வரைஞ்சிட்டோம். உள் வளைவும் நான் சேர்த்து நான் வரைஞ்சிட்டேன். இப்போ தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் உள் வளைவு வந்து நான் மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்குவேன். மார்க் பண்ண இடத்துல நம்ம நாட்சஸ் போட்டு அடையாளப்படுத்திக்கலாம். ஈஸியான ஒரு கட்டிங் பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.